அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு தெளிவு. நாய் வளர்ப்பதால் நன்மைகள் குறைந்துவிடும் என்று கூறுகிறார்களே, இதன் உண்மை விளக்கம் என்ன என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நாய் வளர்ப்பதை சமீப காலமாக மக்கள் பெருமையின் அடையாளமாக கருதி வருவதை பார்க்கிறோம். நாய் வளர்ப்பதற்காக பெரும் சிரமங்களை மேற்கொள்கிறார்கள். அதிக விலை கொடுத்து உயர் சாதி நாய்களை தேடி தேடி வாங்குகிறார்கள். அவற்றிற்குரிய உணவு மற்றும் உடை ஆகியவற்றிற்காக பெரிய அளவில் பொருளாதாரத்தை செலவிடுகிறார்கள். அவற்றை தங்களுடைய மடியில் வைத்து கொஞ்சுகிறார்கள். தங்களோடு படுக்கையிலும் அவற்றை படுக்க வைத்துக் கொள்கிறார்கள். ஏன், வெளியூர்களுக்கு செல்லும் பொழுதும் நாய்களை தங்களோடு கார்களில் அழைத்து செல்லக்கூடிய நிலையையும் பரவலாக பார்க்கிறோம். இவ்வாறு நாய்களின் மீதான மோகம் மக்களுக்கு அதிகமாகிக் கொண்டிருக்கும் நிலையில் இப்படி ஒரு கேள்வி பொருத்தமானது என்றே கூறலாம். அன்பானவர்களே, நாய்களை வளர்ப்பதால் நன்மைகள் குறைந்து விடுமா என்ற கேள்விக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய பதிலை புகாரி எனும் நூலில் இடம்பெறக்கூடிய 3324 மற்றும் முஸ்லிம் எனும் நூலில் இடம்பெறக்கூடிய 473 ஹதீசுகளிலிருந்து பெற்றுக்கொள்கிறோம். யார் நாய் வளர்க்கிறாரோ அவருடைய நன்மையிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஒரு கீராத், அதாவது ஒரு மலையளவு நன்மை குறைந்து கொண்டே இருக்கும். விவசாய பண்ணைகள் மற்றும் கால்நடைகளை பாதுகாப்பதற்கும் வேட்டை பிராணியாக நாய்களை பயன்படுத்திக் கொள்வதற்கும் தவிர என்று அல்லாஹுவின் தூதர் அவர்கள் கூறுகிறார்கள். பாதுகாப்பு மற்றும் வேட்டை தேவைக்காக நாய்களை வளர்ப்பதை தவிர மற்றபடி நாய்களை வளர்ப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. அவ்வாறு வளர்த்தால் அவர்களுடைய நன்மையிலிருந்து தினமும் மலையளவு குறைந்து கொண்டே இருக்கும் என்று அல்லாஹுவின் தூதர் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள். எனவே காரணமே இல்லாமல் பெருமைக்காக நாய்களை வளர்ப்பது என்பதை இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. அதன் மூலமாக நன்மைகளை இழக்க நேரிடும் என்பதே இந்த கேள்விக்கான தெளிவு. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.